ஹலோ மக்களே, நம்ம வெல்கம் டு ஜிசாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, தான் மட்டும்தான் அறிவாளி, நம்மளை தவிர்த்து வேறு எவனுமே அறிவாளியே கிடையாது அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் ஒரு 2 கூமுட்டைங்க இருக்காங்க. அவங்க மட்டும்தான் உலகத்திலே அறிவாளி, வேறு எவனுமே கிடையாது, அவங்க சொல்கிறதா சரி அப்படின்ற மாதிரி ஒரு மாயையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த கூமுட்டைங்க 2 கேள்வி வச்சுருக்காங்க. அது கேள்வியாக வச்சுருந்தாலும் சரி, இல்லை அதை ஒரு மாதிரி மக்கள்கிட்ட வேறு மாதிரி பரப்புகிற மோட்டில் கொண்டு போய் பேசுகிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்த ஒரு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை போட்டு போங்க. வாங்க அந்த கூமுட்டைங்களை போயிட்டு உடச்சி விட்டு குப்பையில் தூக்கி போட்டு வருவோம். ஜோயா ஆலுக்காசு தேர்ந்தெடுக்கப்படல. ஜோயா ஆலுக்காசு ஓனரும் தமிழக முதலமைச்சரும் நட்பு. அவர் முதலமைச்சரான 2 பேரும் போய் பார்த்தாங்களா? ஜோயா ஆலுக்காசு நிறுவனத்துல ஏற்கனவே விளம்பர தூதுராக பிராண்ட் அம்பாசிடர் தமிழக முதலமைச்சர் இருக்காரா? அந்த நட்பின் அடிப்படையில் தான் 0.01 போட்டு சும்மா போட்டு உனக்கே மொத்தத்தையும் கொடுத்துறேன் அப்படின்னு டீல போட்டாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எஸ், நான் சொன்னேன்ல, ஒரு கூமுட்டை கூட்டம் ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில். அந்த கூமுட்டை கூட்டத்தில் 2 முக்கியமான கூமுட்டைங்கன்னு. அதில் கூமுட்டை தான் அந்த மஞ்சப்படி மாவன் பையன். அவன் போகிற போக்கில் அப்படியே ஒரு விஷயத்த சந்தேக பார்வையில் நம்மளே டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு போகிறான். பட் அவன் சொன்னதெல்லாம் பொய்யான்னு கேட்டிங்கன்னா பொய்யெல்லாம் கிடையாது, அதெல்லாமே உண்மை தான். என்னப்பா டக்குன்னு அது கூமுட்டைக்கு சப்போர்ட் பண்ண? அவன் சொன்னது உண்மை தான், பட் மேட்ரு என்ன அதை தானே பார்க்கணும், கன்வே பண்ணணும். லாஸ்ட்டாக என்ன ரிசல்ட் என்ன சொல்கிறான் அவன்? இந்த தங்க மோதிர திட்டத்தில் இப்போ பேசு பொருளாக இருக்கிறது இது ஜோயா ஆலுக்காஸ் கம்பெனி. ஜோயா ஆலுக்காஸ் ஜுவல்லர்ஸ், ஜோயா ஆலுக்காஸ் 2 பேருமே ஒரே ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. விஜய் அவர்களுடைய நட்பின் அடிப்படையில் 0.01 பிட்டிங் போட்டு அதனால தூக்கி தாரம் பார்த்துட்டாங்க. அப்போ இதில் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள் மனசில் பூத்துறாங்க. திருட்டு திமுகவும் என்ன பண்ணுது? இந்த மோதிரத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் கார்பரேஷனில் இருக்கவங்க டெண்டர் போட்டு வாங்குறாங்க. அவங்களுக்கு இந்த மோதிரம் வாங்குறதுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் தானே, அதாவது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தானே வாங்க முடியும். அது அந்த கேட்டகரியில் எப்படி நீங்கள் தங்கத்தை வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பிட்டை போடுறான். ஸோ ஆக்சுவலி என்ன நடக்குது? இந்த ஜோயா ஆலுக்காஸ் ஏன் 0.01 பிட் போட்டாங்க? மற்றவங்களாம் அடுத்தடுத்து போட்டிருக்காங்களே, அதை விட அதிகமாக கல்யாண் ஜுவல்லர்ஸ் 900 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க இப்படின்ற பல கேள்விகள் இருக்கும். ஏன்னா ஜோயா ஆலுக்காஸுக்கு 70%, 30% கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கும் கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்துக்கான மோதிரத்தை வாங்குகிற விஷயத்தில். இப்போ தமிழ்நாடு அரசு மோதிரத்தை என்ன பண்ணுறாங்க? வாங்குறாங்க. எங்கேருந்து வாங்குறாங்க? பிஸ்னஸ் பர்சன் கிட்டேருந்து வாங்குறாங்க. ஜோயா ஆலுக்காஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் யார்? அவங்க தொழில் தங்கம் விற்கிறது. அப்போ தங்கம் விற்கிறவங்கள்ட்ட தங்கம் வாங்குறாங்க. அப்போ தங்கம் விற்கிறவங்க டெண்டர் கோட் பண்ணுவாங்க. அந்த டெண்டரில் எது லீஸ்டாக இருக்கோ அதுக்கு தான் கவர்மெண்ட் கொடுக்கும். ஒருவேளை ஜோயா ஆலுக்காஸ் இந்த 0.01 கொடுக்கல, போடலைன்னு வச்சுக்கோங்க, அடுத்து இருக்கிற ஜிஆர்டின்னு நினைக்கிறேன் 400 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தான் தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கணும். ஆனால் 0.01ன்றனால அரசுக்கு எதில் லாபம் இருக்கோ அதை தான் அரசு செய்யும் அப்படின்றது தான் இங்கே மேட்ரு. சரி, இப்போ இவன் பாயிண்ட்டுக்கு வருவோம். விஜய் ஜோயா ஆலுக்காஸோட பிராண்ட் அம்பாசிடர் தான், ஆமாம் இருந்தார். அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிச்சிருக்காரு தான், ஆமாம் நடித்தார். அவர் விஜய் அவர்களுடைய ஃப்ரெண்டு தான், ஆமாம் ஃப்ரெண்டு தான். மேட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓசியில் நடித்து கொடுத்துருப்பாரு. பதில் சொல்லுங்கள், ஓசியில் நடித்து கொடுத்துருப்பாரு அப்போ விஜய் அவர்கள்? இல்லை, பணம் வாங்கிட்டு தானே நடித்து கொடுத்துருப்பாரு. விஜய் அந்த மாதிரி ஒரு படத்தை இப்போ இந்த ஒரு ஆடு பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10 கோடி வாங்குவாரா? குறைஞ்சது இல்லை 15 கோடி வாங்கியிருப்பார்ல. இது மாதிரி ஜோயா ஆலுக்காஸ் பல பெரிய பெரிய நடிகர்களை வச்சு விளம்பரம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நார்த்தில் போனீங்கன்னா ஷாருக்கான் வச்சு பண்ணலாம், சல்மான் கான் வச்சு பண்ணலாம், இல்லை நடிகைகள் வச்சு பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் சும்மா பண்ணுவாங்களா? கோடி கணக்கில் செலவு பண்ணுவாங்க. என்னது கோடி கணக்கில் ஜுவல்லர்ஸ் அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லாபம் எதில்? கோல்டு வாங்குறதுல லாபமானு கேட்டிங்கன்னா அதில் பெரிய லாபம் கிடைக்காது. ஏன்னா கோல்டு அன்னன்னைக்கு ரேட்டு. ஆனால் கோல்டு நம்ம வாங்குறோம்ல, மக்கள்கிட்ட கொண்டாந்து விற்கிறாங்க பாருங்க, அதில் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய லாபமே. செய்கூலி சேதாரம் லொட்டு லொசுக்குன்னு போட்டு வாங்குறாங்கல்ல, அந்த காசை தான் இப்போ நாங்கள் 0.01 பைசாக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி ஜோயா ஆலுக்காஸ் சொல்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,41,000 சில்லற தங்க மோதிரம் இந்த வருஷத்தில் தேவைப்படுது. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வருஷம் 1 வருஷத்துக்கான தேவை இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. அதுக்கான டெண்டர் தொகை 755 கோடி 755 கோடி கோட் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் அவங்க தமிழ்நாடோட பட்ஜெட். புரியுதுங்களா இல்லையா? அப்போ இந்த பட்ஜெட்டுக்குள்ளே அவங்க
டெண்டர் வந்து கோட் பண்ணும். அப்போ இங்கே எதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொன்ன பார்த்தீங்களா எக்ஸ்பென்ஸ், இதுக்கு தான் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. தங்கத்தை அன்னைக்கு என்ன ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ அந்த ரேட்டில் தான் வாங்கி அப்படி தான் கவர்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ தங்கத்தில் ப்ரைஸ்க்கு சேஞ்சஸ் கிடையாது. ஆனால் இந்த செய்கூலி சேதாரம் அப்படின்ற இந்த விஷயம் இருக்குல்ல, இதுவாக இருக்கட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹால்மார்க் ட்ரே இப்போ ஒன்று போடுவாங்க, அதுக்கு ஒரு காஸ்ட் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணணும். ஏன்னா இப்போ தங்கம் அப்படின்னும் போது இப்போ 1,00,000 மோதிரம் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேட்சில் ஒரு 1,00,000 மோதிரம் கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த 1,00,000 மோதிரத்தை போய் வாங்கிட்டு வருவாங்களா கவர்மெண்ட்லேருந்து? இல்லை, அதுக்கு பல செக்யூரிட்டி போட்டு இன்சூரன்ஸ் போட்டு அதுக்கு சேஃபாக இங்கே அனுப்பணும், கன்மேன்லாம் வச்சு. அப்போ அந்த தங்கத்துக்கான ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் காஸ்ட்டு. இந்த காஸ்ட்டை தான் எப்படி போட்டிருக்காங்க, 400 800 900 சொல்லி ஒவ்வொரு ஜுவல்லர்ஸுமே கோட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இது? 1 கிராம் மோதிரத்துக்கு அவங்க பண்ணியிருக்க கோட். நம்ம ஜிஆர்டியே எடுத்துப்போமே, 400 கோட் பண்ணியிருக்காங்க. 1 கிராமுக்கு 400 அவங்க கோட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 4 லட்சத்தி, நான் சொன்ன மாதிரி இந்த சில்லறை இதுக்கு வந்து 18லேருந்து ஒரு 20 கோடி ரூபா செலவாகுது அவங்களுக்கு. எவ்வளோ? 20 கோடி ரூபா அவங்க லாபத்தை விடுறாங்க. யார் விடுறா? ஜாஸ் ஆலுகாஸ் விடுது. எவ்வளோ விடுறாங்க? 18லேருந்து 20 கோடி. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது என்ன? மிகப்பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு. இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய இந்த திட்டத்தில் பங்கு பெறுறது ஜாஸ் ஆலுகாஸ். இன்றைக்கி யாரெல்லாம் ஜாஸ் ஆலுகாஸ் பற்றி பேசுகிறோம்? யாருமே இது வரைக்கும் பேசுனது கிடையாது. ஏன்னா அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. அவங்க வியாபாரம் தங்க வாங்க போகிறவன் இந்த கடைக்கு போவான், அந்த கடைக்கு போவான். ஆனால் இன்றைக்கி எல்லா மீடியா சேனல்லையும் பேசப்படுறது யார்? ஜாஸ் ஆலுகாஸ், ஜாஸ் ஆலுகாஸ், ஜாஸ் ஆலுகாஸ். ஸோ மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஒன்று. இந்த 18 கோடியிலேருந்து 20 கோடியை கண்டிப்பாக ஒரு 2 ஆக்டர் வச்சு அவர் பண்ணாருன்னா செலவு பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல விஜய் அவர்களே நடிக்கணும்னா கூட அந்த அமௌண்ட் செலவாகுமா? ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ என்ன கிடைக்குது? விஜய் அவர்கள் கூட நின்று அந்த மோதிரத்தை கொடுக்க முடியும். ஒரு சிஎம் கூட நின்று மோதிரத்தை கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆகுது? அவர் விஜய் அவர்களுக்கு கொடுத்த சம்பளம் மாதிரி தான் அவர் நினச்சிக்கிறாரு. சிம்பிள். நட்புன்னு சொல்கிறான் இல்லை, நட்பாகவே இருந்தால் கூட அவர் நினச்சிட்டது என்ன? அந்த லாஸை நான் பேர் பண்ணிக்கிறேன். விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு? எனக்கு 20 கோடி ரூபா என் கவர்மெண்ட்டுக்கு சேவ் ஆகுதுன்னா சந்தோஷம் அப்படின்றது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இப்போ இங்கே இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை தான் ஜாஸ் ஆலுகாஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த திட்டத்துக்கு இவங்களுக்கு அப்ரூவ் ஆன மாதிரி அடுத்து ஒரு பவுன் கல்யாணத்துக்கு கொடுக்குற ஒரு திட்டம் வருது, அதில் வரலாம். ஸோ ஹீ இஸ் கண்டினியூஸ்லி கோயிங் டு ட்ராவல் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அப்போ அந்த லாபம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த ஆர்டருக்கு இப்போ எடுத்தோடனே ஒரு 200 crores கட் அங்கே போகும். மிகப்பெரிய அமௌண்ட்டு அக்கௌண்ட்டுக்கு வருது. பிஸ்னஸ் மேனுக்கு காசு தேவை. 200 கோடி ரூபா வருது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பேட்சை டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்கும். பணத்தை ரொட்டேட் பண்ணுவாங்க. அந்த ரொட்டேஷனில் லாபம் சம்பாதிப்பாங்க. இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணாமையா ஜாஸ் ஆலுகாஸ் 0.01 போடுவான்? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை ஜாஸ் ஆலுகாஸ் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் மற்ற யாரும் அதை பண்ணலை. ஏன்னா நம்ம ஆளுங்க எல்லாமே என்ன பண்ணுறோம்? அதுலேயும் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு அதில் பார்க்குறோம். அதுலேயே சரவணா ஸ்டோர்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15,000 போட்டிருக்கானா. ஒரு தங்க மோதிரத்துக்கு விலையே 15,000 தான்டா. அந்த ஒரு மோதிரத்துக்கு அவன் கோட் பண்ணியிருக்க செலவு 15,000னா பார்த்துங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்ம மயத்தில் அடிக்கிறதுக்கு இருக்காங்க அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இங்கே பணத்தை சேவ் பண்ணுறது, டெண்டர் வந்து ரொம்ப சீப்பாக யார் கோட் பண்ணாலும் அவங்க கொடுக்குறது, ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடியவங்க இப்படி தான் இருக்கணும். ஏன்னா நான் மக்கள் பணத்தை செலவு பண்ணாமல் பார்க்கணும். அது நல்ல செலவு பண்ணால் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணணும். அப்படி தான் மேட்ருங்க. ஸோ இது மூலிமா இன்னொரு விஷயத்த இப்போ இது பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. கம்பேரிட்டிவ்லி போன வருஷத்துக்கு முன்னாடி இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 65லேருந்து 51% இருக்குது சைல்டு பர்த் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு சைல்டு பர்த் பண்ணணும் அப்படின்னா நார்மல் டெலிவரிக்கு 2,000 இல்லை இதே ஒரு சிசேரியன் இதுக்குன்னா ஒரு 5,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றது எல்லாமே ஃப்ரீ தான் வச்சுங்க. மெடிக்கல்லேருந்து பெட்லேருந்து எல்லாமே ஃப்ரீ தான். அதுலேயும் பேமெண்ட் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பெட்டராக கொடுக்கணும் அப்படின்னா பேமெண்ட் கொடுத்து போவாங்க. இருந்தாலும் பெருசாக 15 ரூபா மேக்ஸிமம் இல்லை 20,000க்கு நம்ம செலவு பண்ண வேண்டிய தேவையே இருக்காது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ஆனால் இதே ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் 60,000லேருந்து 1,50,000 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ண வேண்டியது இருக்குது நம்ம போகிற ஹாஸ்பிட்டலை பொறுத்து. ஸோ இது மூலியமாக கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் அப்படின்னு சொல்கிறத விட ப்ரைவேட்டுக்கு 2,800 கோடி 2,800 கோடி கிட்ட இந்த சிசேரியன் மூலியமாக இல்லை இந்த பிரசவம் மூலியமாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே மருத்துவத்தை இங்கே என்கரேஜ் பண்ணுறது மூலியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பில்டிங்காக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க பண்ணக்கூடிய செலவாக இருக்கட்டும், மருந்து மாத்திரையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே காசு யார் செலவு பண்ணுறா? கவர்மெண்ட் தான் செலவு பண்ணுது. அப்போ அங்கே சரியான
மருத்துவம் கிடைக்கலைனாலும் இல்லை அங்கே பேஷண்ட் குறைஞ்சாலும் அந்த செலவு வந்து கண்ட்ரோல் ஆக போகிறது கிடையாது. மருந்து வாங்கி வச்சுருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட டேத்துக்கு மேலே அந்த மருந்து வந்து இது யூஸ் ஆகலை. ஏன்னா அங்கே வந்து வரத்து கம்மி, ஆட்கள் கம்மியாக போகிறாங்கன்னும் போது அப்போ அந்த மருந்து வேஸ்ட்டாக குப்பையில் போகும். அப்போ அதோட ப்ரொக்யூர்மெண்ட் லாஸ் இருக்குது. டாக்டருங்க வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு போவாங்க. அப்போ அதுக்கான சம்பளம் எவ்வளோ விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்டோட இந்த வேஸ்டேஜ் இருக்குது. அப்போ இது என்ன ஆகும்? இது எல்லாமே ரெவன்யூவாக மாறும். வரத்து அதிகமாக இருக்கும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நோக்கி நிறைய பேர் போகும்போது கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு ரெவன்யூஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி இன்சூரன்ஸ் இருக்குது. அந்த இன்சூரன்ஸ் மூலிமா கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ரெவன்யூஸ் இருக்குது. இந்த வரத்து அதிகமாக போகிறனால அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள், டூலர்ஸ்க்குன்னு ஏகப்பட்டது இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து எல்லாமே ஒரு கனெக்டட் டாட்ஸாக கவர்மெண்ட்டுக்கு லாபம் அதிகரிக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் பல பேர் என்ன பண்ணுறாங்க, வீட்டிலே பிரசவம் பார்க்குறவங்களாம் இருக்காங்க. இப்போ இந்த தங்கமோரம் கிடைக்கிறது மூலிமா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவனும் வருவான். அப்போ வீட்டில் பண்ணுறது பேர பேசாமல் ஹாஸ்பிட்டல் போயிடுவான், ஒரு மோதிரமாவது கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி அந்த 17,000 அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு காசு சாதாரண மக்களுக்கு, அடித்தட்டில் இருக்க மக்களுக்கு. அவங்க அந்த மோதிரத்தை வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை அவங்க போய் விற்றாலும் சரி, அவங்களுக்கு தேவை பணம். அப்போ அப்படி ஒரு விஷயம் கிடைக்குது. சில பேர் வந்து நம்ம பிறந்த பிள்ளைக்கு போட்டாங்கன்னு சொல்லிட்டு வச்சுப்பாங்க. எத்தனை பேர்னால அது முடியும்? ஒரு அவசர ஆத்திரம் வருது, வேறு வழி இல்லை, அப்போ இருப்பா அந்த மோதத்தை வச்சிருப்பா, முடிஞ்சு. அவங்களோட அப்போ அந்த மாதிரி ஒரு தேவை இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரி ரொட்டேஷன் பேசிஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு அரசாங்கம் திங்க் பண்ணி கொடுக்குது. இதை விட ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஜாஸ் ஆலுகாஸுக்கு என்ன, 4 லட்சம் பேருக்கு இவங்க வந்து மோதிரம் கொடுக்குறாங்க அப்படின்னா, எங்ககிட்ட மோதிரம் வாங்கின பிள்ளைங்களோடக்கு ஃபேமிலிக்கு நீங்கள் தங்கம் வாங்க வந்தீங்கன்னா இதை ப்ரூஃபாக காமிச்சிங்கன்னா உங்களுக்கு இத்தனை % டிஸ்கவுண்ட் தரும்னு சொன்னாங்கன்னா அதை பேஸ் பண்ணி எவ்வளோ பேர் போவாங்க? ஸோ பிஸ்னஸ் மேன் அவனுக்கு லாபம் வர வேண்டியது எப்படி எடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். கவர்மெண்ட் எப்படி லாபம் பண்ணணும் அப்படின்றது அரசாங்கத்துக்கு தெரியணும். இதே திருட்டு திமுக தான் என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு இன்னும் ஒரு மேகப்பட்ட லெவலில் ஒரு பட்ஜெட்டை போட்டு கோட்டு அதிகமாக போட்டு, எப்பா தம்பி ஒரு 30-40% அதில் இன்க்ரீஸ் பண்ணு, அதை இங்கே தள்ளு, இந்த கட்டிங்க அப்படின்னு சொல்லி நம்ம தலையில் மிளகா அரைக்கிற ஒரு கூட்டத்தை தான் நம்ம இவ்வளோ நாள் வச்சுருந்தோம். ஆனால் அந்த கூட்டத்துக்கு முன்னாடி இதை கரெக்டாக செஞ்சுருக்கிற தலைவர் மேலே இன்றைக்கி 1008 கம்ப்ளைண்ட்டு. இதுக்கு இதை வந்து 1008 ஸ்கேமுன்றாங்க. இவங்களை என்ன பண்ணலாம்? ஸோ மக்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு திட்டம் வருதுன்னா அந்த திட்டத்தோடைய அடிப்படை என்ன, அதுக்கு அதோடைய ஏன் அதை செய்கிறாங்க, அது மூலிமா என்ன திருப்பி வரப்போகுது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும், அனலைஸ் பண்ணி பாருங்கள். எப்பயுமே கர்நாடகாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்த என்ன தவறுன்னு, எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தி, கருணாநிதி பேச்சுவார்த்தை நடத்தி, ஜெயலலிதா பேச்சுவார்த்தை நடத்தி, எந்த பேச்சுவார்த்தையும் உடன்பட்ட தீர்வை எட்டப்படல. பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, போர் நடத்த முடியாதுல படக்குன்னு போய். இது தெருநாய் இருக்குல்ல, தெருநாய், அந்த தெருநாய்க்கு இவனையும் கம்பேர் பண்ணின்னு வச்சுக்கோங்க, இவன் தான் ஜெயிப்பான். கத்துறதில்ல, நான் சொல்கிறேன், இவன் நாய் நான் சொல்லலை. ஆனால் அதை விட அதிகமாக கத்துற ஒரு இத்து போன ஈத்தரை இவன். சார் ரொம்ப அறிவார்ந்த கேள்வி கேட்குறாரு. ஆமாம், பேச்சுவார்த்தைனால முடியாதுடா. உங்கள் அண்ணன் சொன்னால, நான் 50,000 பெட்டாலியனை இறக்குவேன், கச்சத்தீவில் கையெறி கொண்டோடு அனுப்புவேன், அப்படியே ஸ்ரீலங்காவில் போயிட்டு கச்சத்தீவு மீட்டுட்டு வந்துடுவேன்னு சொல்லி சொன்னானே, அது சாத்தியம் இல்லை. அறிகிட்ட முட்டா பயிலுகளா, எங்கேருந்துடா வர்றீங்க நீங்களாம்? பேச்சுவார்த்தையில் சாத்தியப்படாதுன்னு எதுவுமே கிடையாது. அதை உண்மையாலுமே பேச்சுவார்த்தை பண்ணாங்களா, அதை மக்களோட நலனுக்காக பண்ணாங்களா அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்கணும். எம்ஜிஆர் இருந்தப்ப ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அதுக்கு கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை அமைஞ்சதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதை வந்து ஈவன் சட்டசபையில் கூட பேசினாங்கன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் போனப்போ தண்ணி வச்சுருக்காங்க, தண்ணி நான் குடிக்க மாட்டேன், என் மக்களுக்கு தண்ணி இல்லைன்னா நான் எப்படி இந்த தண்ணியை குடிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி, அதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க, நம்ம அதெல்லாம் பேசி சரி பண்ணணும்னு சொல்லி அந்த டயத்தில் யார் சித்தராமையாவா யாராவது இருந்தான்னு நினைக்கிறேன், அவங்க வந்து சரி பண்ணதாக வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணுறேன்றாரு. நான் போய் பேசி பார்க்குறேன், என்ன தான் என் பிரச்சனை, பேசுகிறத உங்களுக்கு என்னடா பிரச்சனை? வேணா இப்போ இந்த பேசி இந்த பிரச்சனை தீர்ந்துடக்கூடாது. காவிரி பிரச்சனை விஜய் வந்து தீர்த்துட்டாரு, இல்லை அவர் வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணிட்டாரு அப்படின்னா இவங்களுக்கு அவ்வளோதான். ஏன்னா இதை வச்சு தானே 50 வருஷமாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் போய் பேசி அது மூலிமா ஏதாவது ஒரு சுமூகமான சூழ்நிலை அமைஞ்சு, சரி ஓகே 2 மாநிலத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த மீட்டிங் நடந்துச்சு, இது எதை பற்றி சொல்கிறான், இப்போ ரீசெண்டாக சவுத் இந்தியன், அதாவது தென்னிந்திய மாநாடு, முதலமைச்சர்கள் மாநாடு நடந்துச்சு. அந்த முதலமைச்சர் மாநாட்டில் தான் கிருஷ்ணசாமி அவர் கர்நாடகாவுடைய முதலமைச்சரை பார்க்குறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அங்கே போய் பார்க்கறதா இருந்துச்சு. அவர் வர வேண்டாம், கொஞ்சம் பிரச்சனை சரியாக, இங்கே சூழ்நிலை சரியில்லை, நீங்கள் வர வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலான்ட்டார். இதுக்கிடையில் ஒரு 3 பேரை சுட்டு வேற கொண்டாங்க தமிழர்களை. அதுக்கு தலைவர்கள் இங்கே மிகப்பெரிய கண்டனம் தெரிவித்தப்போ அவர் திருப்பி என்ன சொன்னார், எங்களுடைய அரசியல் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் அங்கேருந்து ஒரு அறிக்கையெல்லாம் விட்டார். இதெல்லாமே இருக்குது, இதெல்லாமே அரசியல் தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த 3 பேரை சுட்டது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தான்.
இந்த கர்நாடகா விஷயம் நீர்த்து போகிற வைக்கிறதுக்கும் அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கும் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுக்கு முன்னாடி ஆந்திர பிரதேசில் ஒரு 8 பேரை கொண்டாங்க, உங்கள் ஞாபகம் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே அரசியலுக்காக மக்களை இத்து போனவர்களை கொள்வது தான் இவங்களோட வேலை. கரூரும் அப்படி தான், புரியுதுங்களா? 41 பேரை கொண்டதை பாவம் தான் இன்றைக்கி திமுக சட்டசபையில் நாத்தம் பிடிச்சி கிடக்குது, அசிங்கப்படுறாங்க லைவில் போயிட்டு, புரியுதுங்களா இல்லையா? அப்போ இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த அரசியல்வாதிகள் எல்லாமே. அப்படி இருக்கும்போது நான் போய் பேசி பார்க்குறேன், சுமூகமாக வந்தால் சரி, இல்லைன்னா இல்லை. ஏன்னா இப்போ இதில் இந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு அறிக்கை ஒன்று நான் பார்க்குறேன். முல்லை பெரியாறு அணை அந்த டேம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அங்கே முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இன்னொரு டேம் வந்து தமிழ்நாட்டில் கட்டுக்கிங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம தண்ணியை வந்து எப்படி பிரிச்சுக்கலான்றது பேசிப்போம்னு சொல்லி அதுக்கு வந்து சம்மதம் தெரிவிச்சதை நம்ம ஒரு அறிக்கை பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. ஸோ அப்போ இங்கே பேச்சுவார்த்தையினால் முடியாது அப்படின்றது ஒன்று கிடையாது. எந்த மாதிரி தலைவர்கள் போகிறாங்க அப்படின்றது தான் மேட்ரு. இப்போ விஜய் அவர்கள் அப்படின்னும் போது கேரளாலையும் அவர்கள் பிடிக்கும், கர்நாடகாலையும் பிடிக்கும், எல்லா இடத்துலையுமே அவரை பிடிக்கும். அவர் என்ன மாதிரியான ஒரு பார்வையோட போகிறாரு, என்ன மாதிரி ஒரு தொலைநோக்கோட போகிறாரு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ அதை செய்ய விடாமல் தடுக்கிறதுல என்னன்னா உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம்? ஏன்னா உங்களுக்கு அரசியல் செய்யணும், மக்கள் நல்லா இருக்கக்கூடாது, நீங்கள் நல்லா இருக்கணும். அப்படி ஒரு திருட்டு பயலுக்கு தான் இந்த திருட்டு திமுகவில் இருந்து அவங்க கூட ஒண்டி இருக்கிற இந்த நாய் டம்ளர் குரூப்ஸ். ஸோ மக்களாக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, ஒரு ஸ்கீம் வருது அப்படின்னா, ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய நிறை குறை எல்லாத்தையும் பார்த்துட்டு நிறை என்ன அப்படின்றத நிறையா ஆராய பாருங்கள். இவங்க சொல்லக்கூடிய குறையை நீங்கள் நோண்டிட்டீங்க, அதில் ரிசர்ச் பண்ணிங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி தான் உங்கள் மழிட்டு போகும். அதை தவிர்த்து இதை ஏன்பா அவர் செஞ்சார், அப்போ இதுக்கு முன்னாடி யாராவது செஞ்சுருக்காங்களா, இல்லை இப்போ இருக்கிறதுல இதை செய்யும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி அனலைஸ் பண்ண முடியும், அலசி ஆராய முடியும். அதுக்கான எல்லா சோர்ஸுமே இருக்குது. ஆனால் அதை ஏன் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அதை செஞ்சாவே போதும், தமிழக வெற்றி கழகத்துடைய நல்ல விஷயங்களை ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அதை செய்யுங்க அப்படின்றத திருப்பி நான் கேட்டுக்கிறேன், வலியுறுத்திக்கிறேன். முடிஞ்சால் செய்யுங்க, ஓகேவா? ஸோ அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ another வீடியோ. லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை.